Hi, NCRT, Grade 11, Chapter 7, Ionic Equilibrium, book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.46. The ionization constant of acetic acid, Ka value கொடுத்துட்டாங்க. Calculate the degree of dissociation of acetic acid in its 0.05 molar solution. Calculate the concentration of acetate ion in the solution and its pH அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ஃபார் வீக் ஆசிட் பார்த்துருப்போம். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது நமக்கு என்னது வீக் ஆசிட். ஸோ அதில் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்னா ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ டிவைடட் பை சி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு டேட்டாஸ் ரெண்டுமே இருக்குது. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1.74 இன்ட்டு 10 to the power of -5 கொடுத்துருக்காங்க. ரைட்? அண்ட் டிவைடட் பை சியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.05 அண்ட் ரூட். ஸோ இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 0.0186 வருது. ஸோ இதுதான் ஆல்ஃபா. சரியா? ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஹெச் கேட்டிருக்காங்க இல்லையா? கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க பிஹெச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் முதல் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா அசிட்டிக் ஆசிடுக்கு பாருங்கள் CH3COOH இட் வில் ஃபார்ம் CH3COO- ப்ளஸ் H ப்ளஸ். ஸோ இது 1:1 ரேஷியோ. அப்போ H ப்ளஸோடைய வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் CH3COO- ஈக்குவலாக இருக்கும். அதாவது அசிட்டேட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு சி போடலாம். ஆல்ஃபா சி. ரைட்? அப்படி இல்லை அப்படின்னா ஆர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா சி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னா ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி போடலாம். ரைட்டாப்பா? ரூட் ஆஃப் என்ன பண்ணிக்கலாம் கேஏ இன்ட்டு சி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? அண்ட் இதில் ரெண்டில் நீங்கள் எதை அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இடத்துல ஹெச் ப்ளஸுக்கு கேஏ இன்ட்டு சி போடுறேன். அப்போ ரூட் ஆஃப் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1.74 இன்ட்டு 10 to the power of -5 இன்ட்டு சியோட வேல்யூ 0.05. ஸோ இதை ரூட் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஹெச் ப்ளஸ் வேல்யூ. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா 9.33 இன்ட்டு 10 to the power of -4. 9.33 இன்ட்டு 10 to the power of -4. இதுதான் அது ஹெச் ப்ளஸோட வேல்யூ. ஸோ பிஹெச் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச் ப்ளஸோட வேல்யூனா அசிட்டேட்டுக்கு என்ன வரும் சேம் வேல்யூ தான். ஸோ அப்போ ஃபார் அசிட்டேட்டுக்கு என்ன வந்துடும் இதே வேல்யூ தான் நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ பிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு என்னலாம் மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் லாக் ஆஃப் 9.33 இன்ட்டு 10 to the power of -4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு நான் லாக் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 3.03. அப்போ பிஹெச் அப்படின்றது 3.03 வந்துடுது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO- கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் 9.33 இன்ட்டு 10 to the power of -4. ஏன்னா ஹெச் ப்ளஸும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ரைட்? அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் கேட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிஹெச் கேட்டிருக்காங்க. பிஹெச் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? ஸோ கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.